அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சுத்த ஜாதகத்திற்கும் தோஷ ஜாதகத்திற்கும் இரண்டிற்கும் ஒற்றுமை வருமா என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட ரீதியில் பல விதிமுறைகள் சொல்லப்படுகிறது. இந்த வழியில் செல்ல இதுதான் விதி என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுவது மிகவும் வித்தியாசமாக தென்படும். ஆனால் மற்றொருவர் இந்த வழி செல்லாதே என்று கூறும் எதிர்மறை விதி. இந்த இரு விதியையும் புரிந்து கொள்வது கடினம். ஜோதிடம் என்பது ஒரு பெரிய கடல். அதை படித்து கற்றுக்கொண்டேதான் இருக்க வேண்டும். ஜனன ஜாதக கட்டத்தில் 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் அசுபர்கள் என்று கூறப்படும் செவ்வாய், சூரியன், சனி, ராகு மற்றும் கேது இருந்தால் தோஷத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதற்கு தோஷ விளக்குகளும் உண்டு. அது வேறு பதிவில் கண்டிப்பாக நாங்கள் கூறுகிறோம். ஜாதகம் பார்க்க என்னிடம் வரும் பெற்றோர்கள் 10 திருமண பொருத்தம் பார்த்தால் போதும் என்று வருகின்றனர். ஆனால் ஆண் பெண் ஜாதகங்களில் உள்ள ஒரு தோஷங்களை துல்லியமாக ஒப்பிடும் திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா என்று தீர்மானம் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அவர்களுக்கு கண்டிப்பாக புரியவில்லை. இருவர்களின் ஜாதகத்தில் உள்ள தோஷம் என்கிற பாஷ்யம் எவ்வளவு சதவிகிதத்தில் உள்ளது என்பதையும் அதற்கான கணக்குகளை போட்டு முடிவு செய்ய வேண்டும். ஆணின் தோஷம் பெண்ணை விட அதிகமாகவோ சமமாகவோ காணப்பட்டால் திருமணம் கண்டிப்பாக செய்யலாம். பெண்ணின் தோஷம் அதிகமாக இருந்தால் தோஷ சாமியம் திருப்திகரமாக இல்லை என்று பொருள். அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது. தோஷமுற்ற இரு ஜாதகத்தை சேர்ப்பது ஒரு விதி. தோஷமற்ற இரு ஜாதகத்தையும் சேர்க்கக்கூடாது என்பது மறுவிதியாக இருக்கிறது. திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது தோஷமில்லாத ஜாதகத்தோடு சேர்க்க வேண்டும் என்பது சரியான முறையாக அனைவரும் தேர்ந்தெடுக்கும் ஒரு முறையாகவே இருக்கிறது. திருமண பொருத்தத்தில் ஜாதகம் பார்ப்பது மிக மிக சிறப்பு. சுத்த ஜாதகத்திற்கும் மற்ற தோஷமற்ற ஜாதகத்திற்கும் சேர்த்து வைக்கலாம் என்றால் அது சரியான முறை அல்லவாக இருக்கிறது. முக்கியமாக இதனை நீங்கள் குறிப்பாக தோஷமுற்ற இரு ஜாதகத்தை சேர்க்கக்கூடாது என்பது மற்றொரு விதி. திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது தோஷமில்லாத ஜாதகத்தை தோஷமில்லாத ஜாதகத்தோடு சேர்க்க வேண்டும் என்பதுதான் முக்கியமாகவே இருக்கிறது. அதே சமயம் தோஷ அமைப்புகள் உள்ள ஜாதகத்தை அதே சம தோஷம் உள்ள ஜாதகத்துடன் சேர்ப்பதே தோஷ நிவர்த்திக்கு பரிகாரம் என கூறப்படுகிறது. இது முதல் விதியாக எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்காட்டாக செவ்வாய் தோஷமுள்ள ஜாதகத்தை செவ்வாய் தோஷமுள்ள ஜாதகத்துடன் தான் பொருத்தம் செய்ய வேண்டும். களத்திர தோஷம் மற்றும் பாவர்களின் தோஷம் பெற்ற ஜாதகத்தை அதே தோஷம் கொண்ட ஜாதகத்துடன் சேர்க்க வேண்டும் என்பது ஒருவித கூற்றாக இருக்கிறது. இரண்டாவதாக, ஒரு சில தோஷ அமைப்பு உள்ள ஜாதகத்தை தோஷமில்லாத ஜாதகத்தோடு சேர்க்கவே கூடாது. எடுத்துக்காட்டாக, ஒருவருக்கு புத்திர தோஷம் உள்ளது என்றால் அவரை புத்திர தோஷம் கொண்ட பெண்ணோடு சேர்க்கவே கூடாது. அது மகா புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். அதாவது ஒருவருக்கு புத்திர தோஷம் ஜாதகத்தில் எங்கு பார்க்க வேண்டும் என்று பார்க்கப்படுகிறது. முதலில் திருமண பொருத்தத்தில் ஆண் பெண் ஜாதகத்தில் மகேந்திர பொருத்தம் இல்லாமல் இருந்தால், தோஜ சாமியத்தில் குறைந்த சதவீதம் பெற்று இருந்தால், 5, 9 அதிபதிகள் பாதிக்கப்பட்டால், அதில் முக்கியமாக 5ஆம் அதிபதி நீச்சமோ பாவிகள் சேர்க்கையால் பாதிக்கப்பட்டால் புத்திரகாரகன் என்றழைக்கப்படும் பொன்னவன் குரு அஸ்தமனம் அல்லது கெட்டு போனால் புத்திர தோஷத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் குழந்தை பிறப்பது தடை, திடீர் கருக்கலைப்பு, மலட்டுத்தன்மை என பல பிரச்சனைகள் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏற்படுகிறது. புத்திர தோஷத்தையும் ஏற்படுத்தும். அதனால் தான் இந்த மாதிரி தோஷம் கொண்டவர்களை கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது. இந்த தோஷத்திற்கு ஒருவர் ஜாதகமாவது மிகவும் அல்லது புத்திர யோகம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு சில பரிகார தோஷ நிவர்த்தி தோஷத்தை விலக்கி புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக, வித்தை வாகனம், வீடு பஞ்சம், மெத்தை எண்ணெய், மிகுந்த சுகானந்தம், பதின்பாதி, பழியான் சீமான், கந்திர வித்தை, புத்திர செல்வமே என குறிப்பிடுகிறது. இந்த குறிப்பிட்ட போது எனக்கு பதிந்தது என்னவென்றால், 10ல் 15வது பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானமான முன்னோர் பெருமை, கல்வி, வித்தை, நலம், சிறந்த புத்தி மற்றும் புத்திரர் செல்வம் ஆகியவன இருந்தால் 4ஆம் பாவத்தை, அதாவது வாகனம், வீடு, சுபம் மற்றும் தழுவனை மிகுந்த ஆன சுபபோகங்களை அடைய செய்யலாம் என கூற்றப்படுகிறது. முக்கியமாக ஜாதகத்தில் 1, 5, 9 பலம் பெற வேண்டும். 5ல் ராகு இருந்தால், 5ஆம் அதிபதி பலமற்று இருந்தால்
புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். புத்திரகாரகன் குரு நிலையை அறிய வேண்டும். அவரை அஸ்தங்கம் பெற்றுள்ளார், பகை வீட்டில் உள்ளாரா, அசுப பார்வை பெற்றுள்ளாரா, பதாகதிபதி சேர்க்கை அடைந்துள்ளாரா என்று பார்க்க வேண்டும். இந்த தோஷமானது யாரோடு சேர்கிறதோ அவரின் தோஷம் தாக்கம் அதிகமாக உள்ளதா என்று சூட்சமாக முறையில் கணக்கீடு செய்ய வேண்டும். புத்திரபாகியம் இருக்கிறதா என்று பீஜஸ்புடன் மற்றும் கேத்திரத்தில் ஸ்புகங்களுடன் கணக்கிடும் வழிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக ஜாதகத்திற்கு ஏற்ப கிரக சேர்க்கை பொறுத்தே தோஷத்தில் அளவு விகிதாசாரம் மாறுபடும். சரி, முக்கியமாக திருமணம் ஆகிவிட்டது ஆனால் குழந்தை பேர் இல்லை என என்ன செய்யலாம் என கேட்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்திரதோஷத்தில் இருந்து தப்பிக்க ஜனன ஜாதகத்தில் ஜாதகரின் லக்னத்திற்கு சுபகரங்களின் பரிவர்த்தனைகள், ஜாதகத்திற்கேற்ப தசை புத்தி அந்தகரம் கொண்ட காலங்களில் குரு கோச்சாரம் 5 9ஆம் பார்வையிடும் காலம், 5ஆம் அதிபதியுடன் குரு சேரும் காலம் என்று பதிவ சுட்சுமங்களை கடவுளால் அருளப்படும். பரிகாரம் என்கின்ற கோணத்தில் பார்த்தால் ராமேஸ்வரத்தில் மற்றும் தேவிப்பட்டினத்தில் புனிதமாக நீராடுவது, தோஷ நிவர்த்திக்காக ஸ்ரீ காளகஸ்தி, திருவெண்காடு, திருக்காவூர், திருநாகேஸ்வரம் போன்ற தலங்களுக்கு சென்று உரிய பூஜைகள் செய்வது, பிதிர் பூஜை செய்வது, அவர்களிடம் முறையிடுவது, உங்கள் குலசாமியிடம் கேட்பது, ஜாதகரின் தோஷ கிரகங்களுக்கு உரிய இஷ்ட கடவுளை வணங்குவது, தான தர்மம் செய்வது என பல வழிமுறைகள் உண்டு. நம்மை உருவாக்கிய கடவுளால் முடியாது எதுவுமே இல்லை என்று நாம் நம்புவோம். அவரை நாம் நமஸ்கரிப்போம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.